வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைத்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளில் இலங்கையில் இருந்து வெளிவந்த மிக முக்கியமாக அதாவது கெகல்பத்ர பத்மி தொடர்பாகவும் இந்த பாதாள உலக கும்பல்கள் தொடர்பாக வெளிவரக்கூடிய செய்திகள், அதே நேரத்தில் தற்போது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேற்றைய தினம் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாகவும் தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாக தான் இந்த காணொலி பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். பாதாள உலக குழுவினுடைய மிக முக்கியமாக அதாவது பாதாள உலக குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கெகல்பத்ர பத்மி தொடர்பான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கெகல்பத்ர பத்மி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியே அழைத்து செல்லப்பட மாட்டார் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மகனுடைய உயிருக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த கூறித்தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வெளியே உள்ள இடங்களுக்கு அழைத்து செல்வதை தடுக்க உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனு ஒன்றை நீதிமன்றத்தில் அவருடைய தாயார் தாக்கல் செய்திருக்கின்றார். கெகல்பத்ர பத்மியினுடைய தாயார் தாக்கல் செய்த இந்த மனுவானது, இது ரிட் மனு என்று சொல்லப்படுகிறது. இந்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த மனுவை எடுத்துக்கொள்ளப்பட்ட போதுதான் இந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை நீட்டித்து தான் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைய தினம் இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் வசந்த பெரேராவினுடைய இணக்கத்துடன் உறுதிமொழி நீட்டிப்பு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த மேன்முறையீட்டு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசராக இருக்கக்கூடிய ரோஹந்த அபியசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன் இந்த மனுவானது அழைக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மனுவை அழைக்குமாறு அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அப்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்திற்கு முன் அந்த சமர்ப்பணங்களை எல்லாம் முன்வைத்து தற்போது தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய கெகல்பத்ர பத்மியை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியுள்ள இடங்களுக்கு அழைத்து செல்ல மாட்டோம் என்று பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் அளித்த முந்தைய உறுதிமொழியை அந்த திகதி வரை நீட்டிக்குமாறு கோரியிருக்கின்றார்கள். இந்த கோரிக்கையும் நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை கெகல்பத்ர பத்மி வெளியிலே அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வெளியே வந்து அழைத்து செல்லப்பட மாட்டார் என்று சொல்லியும் அவருடைய உயிருக்கு உத்தரவாதத்தை பெறக்கூடிய வகையில் தான் இந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இந்த கோரிக்கையை வந்து பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதன்படி நீதிமன்றம் குறித்த அந்த திகதி வரை உறுதிமொழியை நீட்டித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் தற்போது இந்த கெகல்பத்ர பத்மி தொடர்பான செய்திகள் அடிபடுகின்ற போது ஏன் இவ்வாறான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அதிகமாக பதிவு செய்யப்படுகிறது. நேற்றைய தினமும் துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகி இருந்தது. இந்த வகையில் தான் இந்த உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக எண்ணி இதே நேரத்தில் இந்த ஆண்டு வரையில் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டவிரோதமான ஆயுதங்கள் 2000 எட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் விஜயபால தான் தெரிவித்திருக்கின்றார். குறித்த விடயத்தை இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளிப்படுத்துகின்ற போதுதான் ஆனந்த் விஜயபால இந்த ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். இலங்கையில பாதாள உலக கும்பல்களாகட்டும் இல்லாட்டி குற்ற கும்பல்களாகட்டும் அவர்களுடைய நடவடிக்கைகளை தடுப்பதற்காக பல்வேறுபட்ட சோதனைகள் எல்லாம் நடத்தப்படுகிறது. இவ்வாறு சோதனைகள் மேற்கொள்ளப்படுகிற போது ஆயுதங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் தான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் 2025ஆம் ஆண்டில் மட்டும் சுமார் 2000க்கும் அதிகமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக, அண்ணளவாக 2000ற்கு கிட்டத்தட்ட 2000 ஆயுதங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் 1947 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் தான் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக வலையமைப்புகளுடைய முக்கிய பகுதியாக ஆயுதங்கள் இருப்பதாகவும் அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி சில பாதாள உலக கும்பல்கள் இன்னும் ஆயுதங்களை தம் வசம்
கவனம் வைத்திருப்பது மட்டுமன்றி பல்வேறுபட்ட இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் பதிவாகி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். முன்னர் ஒரு ராணுவ முகாமில் இருந்து 78 T56 ரக துப்பாக்கிகள் பாதாளுலக கும்பல்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் மற்றும் அவற்றில 36 துப்பாக்கிகள் ஏற்கனவே அதிகாரிகளால கைப்பற்றப்பட்டு விட்டதாகவும் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கின்றார். இது மட்டுமன்றி இந்த அரசாங்கம் நாட்டில் பாதாளுலக கும்பல்கள் போதைப்பொருள் அச்சுறுத்தல்களையும் ஒழிக்கும் என்று குறிப்பிட்ட அவர் இதற்காக ஒரு முறையான திட்டத்தை அரசாங்கம் வகுத்திருப்பதாகவும் எனவே அதனை தாங்கள் அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்று சொல்லி சொன்னா தொடர்ச்சியாகவே துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிற நிலையில இது ஒரு தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான விடயம் என்ற ரீதியில அரசாங்கத்தின் மீது விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக அரசாங்க தரப்புல இருந்து முன்வைக்கக்கூடிய நிலையில பார்க்கிற போது குறிப்பாக இந்த துப்பாக்கிச்சூடு நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அவர் பாதாள உலக குழுவினுடன் தொடர்புல இருந்தவர் என்று சொல்லியும் இது பாதாள உலக குழுக்களுக்கு இடையில நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நிலையில இதனை தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்ற விடயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தரப்புல தான் தேசிய மக்கள் சக்தியை பிரதித்துவப்படுத்தக்கூடிய அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். எதிர்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில எதிர்கட்சிகளுக்குள்ளும் இவ்வாறான இந்த பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடைய நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அரசாங்க தரப்புல இருந்தும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படியாக ஒரு சம்பவம் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதற்கு எதிராக பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் அரசாங்க தரப்புல இருந்தும் எதிர்த்தரப்புல இருந்தும் காரசாரமாக பாராளுமன்றத்திலையும் நடைபெற்று இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறாக பல செய்திகளை பார்க்கிற போது குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா இந்த பாதாள உலக கும்பல்கள் தொடர்பான செய்திகள் தனித்தனி சாப்டராக கூட வெளிப்படுத்தலாம். அவ்வளவு தூரம் அந்த வலைப்பின்னல் அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது. இப்படியாக பார்க்கிற போது ஜனவரி 2025 முதல் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வரையில இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு 1,87,877 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை அமைச்சராக இருக்கக்கூடிய நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் ஒழிப்பதற்கான தேசிய திட்டம் மற்றும் கட்டமைப்பை வலுப்படுத்துதல் பற்றிய ஒத்திவைப்பு விவாதமானது இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த அமர்வின் போதுதான் நலிந்த ஜேதிச இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இவ்வாறு போதைப் பொருள் இந்த நாட்டில் பல்கி பெருகி இருப்பதாக நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில். இது மட்டுமன்றி இந்த போதைப் பொருட்கள் சாதாரணமாக வருவதில்லை. திட்டமிட்டு குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற கும்பல்கள் மற்றும் இந்த கரைபடிந்த அரசியல் கருப்பு படம் இவைதான் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருப்பதாக நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கின்றார். இது மக்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அச்சுறுத்தலாக ஒன்றாக இருப்பது மட்டுமன்றி இந்த ஒரு அச்சுறுத்தலை இல்லாதொழிக்கும் செயற்பாட்டிலேயே தங்களுடைய அரசாங்கம் இறங்கி இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். எதிர்கட்சியினரும் தங்களுடைய இந்த பொருளாதார கொள்கைகளில் மாற்று கருத்து இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இதற்கான திட்டங்களை முறியடிப்பதிலேயே நீங்கள் குறிப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி எதிர்கட்சியை சாடுவது போன்று நலிந்த ஜேதிசனுடைய கருத்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதே நேரத்தில் இந்த போதைப் பொருள் சம்பந்தமான பல விடயங்களை பார்க்கிற போது குறிப்பாக போதைப்பொருள் பாதாள உலக கும்பல்கள் தொடர்பான விடயங்களை பார்க்கிற போது பெக்கோ சமன் என்று சொல்லி அனைவராலும் அறியப்பட்ட நபர் தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருந்தது. அவருடைய மனைவி ஷாதிகா லஷானியை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை மீளவும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவருடைய பிணை தொடர்பான உத்தரவு அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்று சொல்லியும் கொழும்பு பிரதான நீதிவான் தெரிவித்திருக்கின்றார் இந்த ஒரு விடயத்தை. இது மட்டுமன்றி குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்து வாதங்களை பரிசீலித்ததன் பிற்பாடுதான் நீதவான் இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக போதைப்பொருள் சார்ந்த விஷயங்களும் அது சார்ந்த கொலை குற்றங்களும் அதிகமாக இடம்பெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாகவே இந்த ஒரு வார கால பகுதியிலேயே அதிகளவான செய்திகள் இவற்றின் ஊடாகத்தான் நாங்கள் பார்க்க முடிந்ததாக இருக்கிறது. இதே நேரத்தில் பெக்கோ ஷமனுடைய மனைவி தொடர்பில் இருந்தவர்கள்
என்பவர்களுக்கு சொந்தமான இந்த 13 வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், 50 மில்லியனுக்கும் அதிகமாக அந்த 50 மில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய சொத்துக்களும் கெகல்பத்ர பத்மி அவருடைய சட்டவிரோதமான சொத்துக்கள்னு சொல்லி அந்த சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த கொலை குற்றவாளிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர்களுடைய சட்டவிரோதமான சொத்துக்கள் என்ற அடிப்படையில் அந்த சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படுவதை அவதானிக்க கூடியதாக இருந்தது. அது மட்டுமன்றி பெக்கோசமன் என்பவருக்கு சொந்தமான 2 சொந்த பேருந்துகளும் போலீசார்னால பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவர்கள் சார்ந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த அரசியல்வாதிகளும் அல்லது உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களும் போதைப்பொருள் கடத்தக்காரர்களுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலையும் அவரும் போதைப்பொருள் கடத்தக்காரரான ஹரக்கட்டாவுடன் மிக நெருக்கமான தொடர்பை கொண்டவர் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் 2021 ஆண்டு காலப்பகுதியில் ஒரு கொலையில நேரடியாக தொடர்பட்டிருக்கக்கூடிய நபர் என்று சொல்லி கைது செய்யப்பட்டு மீண்டும் பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தார். இப்போதும் அவர் மீதான குற்றங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில எதற்காக இந்த அரசாங்கம் வாயை மூடிக்கொண்டிருந்தது என்ற ரீதியில கேள்விகளும் இந்த அரசாங்கத்தின் மீதாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவு செய்யப்பட்ட நேற்றைய தினத்துல பாராளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசா ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இந்த ஒரு குற்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது சொல்லி அவர் காரசாரமான ரீதியில ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இப்படி சஜித் பிரேமதாசா, எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு எதிராக அரசாங்க தரப்புல இருந்து முன்வைக்கக்கூடிய நபர்கள் இவருக்கு கடத்தக்காரருடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக வெளிப்படுத்தி இருந்தார்கள். இதன் பிற்பாடு எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விடயம், ஆக சரி, அவர் போதைப்பொருள் கடத்தக்காரருடன் நெருங்கிய தொடர்பு இருக்கலாம், இல்லாட்டி அவர் ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல அவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கலாம், அவர் பதவிக்கு 6 மாதங்கள் ஆகிவிட்டது, நீங்கள் எவ்வாறாக இதனை பெரிதுபடுத்தாமல் விட்டீர்கள், இதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்காமல் ஒருவர் உயிருடன் இல்லாத போது எப்படியாக இவ்வாறான ஒரு விடயங்களை நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்கள் அவர் மீது என்று சொல்லி இது ஒரு நாகரீகம் அல்ல என்ற ரீதியில எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் இந்த ஒரு விடயத்தை கடுமையான துணியில அரசாங்கத்தை விமர்சித்திருந்தார். அதே நேரத்தில் பார்க்கிற போது இப்படியாக நிறைய பேர் இன்றைக்கு இப்படி பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டவர்கள் உயர் பதவிகளில் இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களுடைய பதவிகள் பறிக்கப்பட வேண்டும், அவர்களும் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் அடையாளம் காணப்படுகின்ற போது, அந்த விசாரணையூடாக அவர்கள் குற்றம் செய்ததாக நிரூபிக்கப்படுகின்ற போது அவர்கள் சார்ந்த சட்டவிரோதமான சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்தாகவும் அமைய பெற்றிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான மாற்றங்கள் எதிர்வரும் காலங்களில் நடைபெற இருக்கிறது, இனி எவ்வாறான விடயங்கள் வெளித்தெரிய போகிறது என்பது தொடர்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.